இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு மிக அருமையாய் மிக ஆழமாய் உங்களோடு பேசுவார். க்ளோரிட்டு அந்த மைக்கை கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் சொல்லுகிற வேத பகுதியை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1-2. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1-2. இன்னுமா எடுக்கிறீங்க? சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திற்கு போயிருக்கும்போது இப்ப என்ன கவனிங்க. இந்த சம்பவத்தை நான் ஒரு கதை மாதிரி சொல்றேன். ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன். வீட்டுக்கு போய் ஒரு 2 அதிகாரம் படிக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். அதிகாரமாக சொன்னாலும் நீங்கள் வீட்டுக்கு போன பிற்பாடு என்ன செஞ்சுறீங்க? மறந்துடுறீங்க. போன வாரம் போய் ஒரு 2 அதிகாரம் நான் படிக்க சொன்னேன். நியாயாதிபதிகள் 17, 18, 19 இந்த 3 அதிகாரம் படிக்க சொன்னேன். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. படித்தவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. மைக்கில் படிக்கிற க்ளோரியே நீங்கள் படிக்கலைன்னா மற்றவங்ககிட்ட நான் எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க. சரி, எதுவும் நான் சாதாரணமாக சொல்ல, இதை நீங்கள் போய் படிக்கும்பொழுது இந்த செய்தியை இன்னும் சற்று ஆழமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல ஆகாப், யோசபாத் என்று 2 ராஜாக்கள். ஆகாப் என்பவன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா. யோசபாத் என்பவன் யூதா தேசத்து ராஜா. யூதா தேசத்துக்கு 2 கோத்திரங்கள் மட்டும்தான் உண்டு. இஸ்ரவேல் தேசத்துக்கு 10 கோத்திரங்கள் உண்டு. இந்த ஆகாப் ராஜா மாதிரி ஒரு மோசமான கொடூரமான ஒருத்தரை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கர்த்தரை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து பாகாலை கொண்டு வந்து கர்த்தருக்கு பதிலாக வைத்துக் கொண்டவன். தேவ ஜனங்களுடைய மனதில் கர்த்தரை மறக்கடித்து பாகாலை நினைக்க வைத்தவன் யார்? இந்த ஆகாப். தேசத்தை ஒரு விக்கிரக கோயிலாக மாற்றியவன். தேசத்தை ஒரு விக்கிரக தோப்பாக மாற்றிய மகா மட்டமான ஒரு மோசமான ஒரு கேட்டகரி யாரு? இந்த ஆகாப் ராஜா. யோசபாத் யாருன்னா ஆசா என்ற ராஜா, யூதாவின் ராஜாவினுடைய பையன். ஆசா என்பவன் தன் நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து தேசத்துல இருந்த விக்கிரகங்களை அழித்து மேடைகளை அகற்றி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ஒரு ராஜாவினுடைய பையன் யாரு? யோசபாத். இந்த யோசபாத் தகப்பனை போல கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவன். நல்லா புரிஞ்சுங்க. யாரை போல? தகப்பனை போல கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தவன். இந்த யோசபாத் செய்த காரியம் என்னன்னா, ஆகாப்புடைய பொண்ணை கல்யாணம் பண்ணதான் பிரச்சனை. யாரை கல்யாணம் பண்ணிட்டான்? ஆகாப்புடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப ஆகாப்பு இவனுக்கு என்ன வேணும்? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மாமாவா மாமனாரா? ஆமா, நார்னாரா நம்ம பிரிச்சு சொல்லணும்னா மாமனார். ஆகாப் வந்து யோசபாத்துக்கு இவர் யாரு? மருமகன். இப்ப இந்த மருமகன் எங்க போயிருக்கிறாரு? மாமனாரை பார்க்கறதுக்காக போயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சுவலா என்னன்னா, பொண்ணு எங்க அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அதனால எதை கூப்பிட்டு வந்திருப்பாரு? பொண்ணு கூப்பிட்டு வந்திருப்பாரு. இங்க வசனம் சொல்லுது, 2ஆவது வசனத்தை வாசிங்க. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திற்கு போயிருக்கும்போது. என்ன 3ஆம் வருஷத்துல? இந்த 3 வருஷம் யுத்தம் இல்லாத இருக்கு, அமைதியா இருக்கு தேசம். நல்லா புரிஞ்சுங்க. எப்பயுமே இந்த சீரியர்கள் தான் சும்மா சும்மா சீறிட்டு வருவானு. எப்போ பார்த்தாலும் நோண்டிட்டு குடைச்சல் கொடுத்துட்டு தேவையில்லாம இஸ்ரவேல்கிட்ட என்ன செஞ்சுட்டு வந்துடுவான்? அம்பு வளர்க்கறதுக்காகவே வருவானுங்க. மோசமான ஆட்கள். ஆனா இந்த 3 வருஷம் அவனுங்க சும்மா தானே இருக்கானுங்க. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இங்க ஒரு சம்பவம் என்ன செய்து நடக்குது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, சும்மா அந்த சங்கம் என்ன பண்ணிட்டாங்களா? ஊதிக்கு எடுத்த மாதிரி. அந்த மாதிரி இங்க 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப திடீர்னு மருமகன் வந்த உடனே நம்மளுக்கு ஒரு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு பலன் வந்துச்சு. இப்ப நம்ம சேர்ந்துட்டோம்னா எப்படி ஆயிடும்? நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்ம எதிர்க்க ஒரு ஆளுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அவன் பேசுறான். என்ன பேசுறான்னா, கீலேயாத்தில் உள்ள ராமோத் என்ற ஒரு பட்டணம் இப்ப யார் கையில இருக்கு? சீரியாவுடைய கையில இருக்கு.
இந்த சீரியர்கள் அதை யார்கிட்ட பிடிச்சாங்க? இந்த இஸ்ரவேல்கிட்ட தான் என்ன செஞ்சாங்க? பிடிச்சாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. பேசும்போது ஆகாப் சொல்றா, நான் சீரியர்கள் மேல யுத்தம் பண்ணி நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போறேன், என்னோட நீங்க வரீங்களான்னு மருமகன்கிட்ட என்ன செய்யறார்? கேட்கிறார். உடனே மருமகன் என்ன செய்யறாருன்னா, அதை வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரோ என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். கவனிங்க, இது பயங்கரமான ஒரு வாக்குறுதி இல்ல? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த யோசபாத்து 2 கோத்திரத்துடைய ராஜா தான். ஆனா இவனுக்கு தேவன் துணை இருக்கிறார். 10 கோத்திரத்து ராஜாவுக்கு பாகால் தான் கூட. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இவன் எங்க வந்திருக்கிறான்? இந்த யோசபாத் எங்க வந்து எதுக்கு வந்திருக்கிறான்? நட்பை பலப்படுத்த, உறவை வலுப்படுத்த, ஆகாப் ராஜாவோடு ஐக்கியம் பாராட்டுவதற்காக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. தேவையில்லாத கூட்டு, தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத ஐக்கியம் உங்களுக்கு ஆகாது என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிக்கானவர்கள், என் மகிமைக்கானவர்கள், என் மாட்சிமையின் புகழ்ச்சிக்கானவர்கள் என்று சொல்லி தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் தமக்காக பிரித்தெடுத்த ஒரு தேவன். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இந்த யோசபாத் வந்து தன்னுடைய உறவை பலப்படுத்த ஆகாப்பிட்ட வரா. உடனே ஆகாப் யுத்தத்துக்கு போலாமன்னு சொல்லி கேட்டப்ப கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இவன் எதுக்கு போறான்? சும்மா, பிரச்சனையே இல்லை, அவன் சும்மா தான். அவன் ஏதோ முற்றுகையிட்டு இருந்தா நம்ம இவன் கூட கூட்டு சேர்ந்து என்ன செய்யலாம்? போகலாம். இப்ப யோசிச்சிருக்கணும். நல்லா கவனிச்சிங்க தேவ பிள்ளைகளே, நீங்க சில சமயத்துல எதுக்கு துணை போறீங்க? நட்புக்கு துணை போறீங்களா? உறவுக்கு துணை போறீங்களா? இல்ல கர்த்தருக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் துணை போகிறீங்களா என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமா வழங்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப இங்க வந்துட்டா, இப்ப இவர் கேட்கும்போது இவனால என்ன செய்ய முடியல? மறுக்க முடியல. வாக்குறுதிகள் என்ன செய்யறான்? அள்ளி விடுறான். ஒரு கூட்டணி, ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருச்சு. 10 2 ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? தேர்தல் நாள்ல இன்னைக்கு சில மெகா கூட்டணிக்கு பின்னால தேவையில்லாத நட்பும் தேவையில்லாத உறவும் வலுப்படுத்தக்கூடிய சமயத்துல இந்த கூட்டணியினால என்ன பெரிய ஆபத்துன்றதை நீங்க என்ன செய்யணும்? விளங்கிக்கணும். நிறைய வாக்குறுதிகள் என்ன செய்யறா? சொல்றா, நிறைய வாக்குறுதி. இன்றைக்கு கூட்டணியில வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியுமான்லாம் தெரியாது. எங்க கல்யாணம் நடந்தாலும் நாங்க 1 பவுன் நாங்க என்ன செய்வோம்? தருவோம். மாசம் 10,000 தருவோம். மாசம் 1 லட்சம் கூட என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் வாக்குறுதி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். எல்லா வாக்குறுதியும் எல்லாராலும் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. யோசிச்சு பாருல. இவன் என்ன சொல்றான்? நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய ராணுவம் உம்முடைய ராணுவம். இப்படி சொல்லிட்டு இவன் பேசாம எல்லாத்தையும் அந்த 2 கோத்திரத்தையும் இதோட இணைச்சு அப்படியே சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீர் தான் ராஜான்னு சொல்லிட்டு போலாமா இல்லையா? சொல்லுங்க. சொல்லிட்டு போக, என்னதான் இருந்தாலும் உள்ள அரசியல், என்னதான் அப்படி தோல்ல கை போட்டுட்டாலும் உள்ள சீட்டு தொகுதி பங்கீடுன்னு வரும்போது எல்லாம் மூஞ்சி தூக்கிட்டு ஒரு பக்கம் என்ன செய்யும்? ஒரு நிற்கும். பெரிய பிரச்சனை. இப்ப இந்த மெகா கூட்டணி அமைஞ்சிருச்சு. இதுக்கு பேரு பொருந்தா கூட்டணி. இந்த பொருந்தா கூட்டணியில என்ன பிரச்சனை நீங்க வாசிச்சு பாருங்க. 22வது அதிகாரம், 22வது அதிகாரத்துல 32வது வசனம் வாசிங்க. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். என்ன கவனிங்க, ராஜாவுடைய நெஞ்சில பட்டயத்தை விட்டா கூட சிரிச்சிட்டு கம்பீரமா பார்க்க வேண்டியவன் தான் யாரு? ஒரு ராஜா. இவன் என்ன செய்யறா? கூட்டணியால் கூக்குரல். தலை போட்டுக்கலாமா? நல்லா இருக்கா? கூட்டணியால் வந்த கூக்குரல். இன்னைக்கு அதுதான் வரக்கூடிய நாட்கள் அரசியல் என்ன செய்ய போகுது? அடக்க போகுது. தேவையில்லாத கூட்டணி. இப்ப புரிஞ்சுங்க இந்த கூட்டணி நான் சொல்றேன், கவனிங்க. இந்த யோசபாத் ராஜா இப்ப யுத்தத்துக்கு யாரு கூட போறா? ஆகாபோட போறா. இப்ப ஆகாபு கூட யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத் சொல்றான், இந்த மாதிரி
நான் வேஷம் மாதிரி யுத்தத்துக்கு போயிடுவேன், நீ என்ன செஞ்சுக்கோ, ராஜ வஸ்திரம் தரிச்சு நீ ராஜா மாதிரி நீ என்ன செய் இரு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போறான். நம்மால ஏன்னு சொல்லி அதுக்கு பின்னால சொல்றேன். இவன் வேஷம் மாதிரி போனது காரணம் என்னன்னு அந்த சூழ்ச்சியை பின்னாடி சொல்றேன். இப்ப சீரியர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சும்மா நண்டு சிண்டு இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், யாருக்கிட்ட தான் பண்ணணும், ராஜா யாரும் அவன் என்ன செஞ்சது போட்டுருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 32 அந்த தளபதிகள் ராஜாவை தேடிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா நம்மால எப்படி இருக்கிறா, ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்கிறா, இவன் தானே ராஜான்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தம் என்ன செய்யறாங்க, குறி வச்சு அப்படியே சுத்து போட்டு சுத்தி வளைக்கும் போது நம்மால் வேற வழியெல்லாம என்ன செஞ்சுட்டா, ஐயோ அம்மா நான் ராஜா இல்ல சாமி என்ன செஞ்சிருக்க விட்டுடுங்கன்னு சொல்லி அலறான். புரியுது அவங்களுக்கு? இப்ப இது என்ன நட்பு, கூட நட்பு கேடாய் முடியும். மோசமான ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செஞ்சிட்டான், சிக்கிட்டான். சிக்கிட்டதுனால அலறக்கூடாத ராஜா என்ன செய்யறான், ராஜாக்கள் பொதுவாக அழவே மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க, அழவ மாட்டாங்க, அலறவும் மாட்டாங்க. செத்த கூட நீங்க யோசிச்சு பாருங்க, சவுல் தான் பட்டயத்தை நட்டு தானா அதுல விழுந்து எவ்வளவு வேதனை இருக்கும், அழுதானா அலர்னானா இல்ல. ஒரு விருத்த சேதனை இல்லாத ஒருத்தனை கொண்டுட கூடாதுன்றது நம்ம எப்படி இருக்கிறோம், ஜாக்கிரதையா இருந்தான். ராஜாக்கள் அலறவே மாட்டாங்க. ஒண்ணு சொல்றேனே, தேவையில்லாத கூட்டணி. நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருந்தாலும் சில வேளையில நீங்கள் கூக்குரலிட வேண்டிய ஒரு சூழலை வரும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அன்பிலே தேவனுக்கு நீங்க எப்படி இருக்கணும், அவரோட ஒரு கூட்டணி வச்சிருக்கணும், அவரோட இருக்கணும். அல்லேலூயா. ஆசா சொல்றான், இந்த யோசபாத்துடைய அப்பா ஆசா, அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால், ஆமா நீங்க கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை என்ன செஞ்சிடுவார், விட்டுடுவார். அவருடைய பையன் அந்த யோசபாத்து தேவையில்லாத இடத்துல என்ன செஞ்சிட்டான், கொஞ்சம் யோசிப்பார்ல, மாமா கூப்பிடுறாரு மறுக்க முடியுமா, முடியாதுல்ல. சில சமயத்துல தர்ம சங்கடமான சூழ்நிலையில வேற வழியே இல்லாம சில பேர் தப்புன்னே தெரிஞ்சும் அதை என்ன செய்ய வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு நானும் மகியும் வண்டியில போறோம், நான் வேகமா போய் அப்படி கட்டடிக்கும் போது ஒருத்தனை மோதிடுறேன், தப்பு யார் மேல, என் மேல. கீழே விழுந்த உடனே அவன் விழுந்தவன் எழுந்துச்சு என்னை அடிக்க வர்றான். என்னை அடிக்க வரும்போது மகி எனக்கு சப்போர்ட்டா யார் அடிக்கிறார், இது உலகத்தின் பார்வையில எல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருல, அந்த நேரத்துல என்ன செய்யணும், அந்த நேரத்துல தவற உணர்ந்து உறவுக்கு துணை போகாம நட்புக்கு துணை போகாம, அப்பா தப்புதான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அங்க அதுலதான் நீங்க என்ன செய்யணும், போகணும். நல்லா கவனிங்க, சமரசம் பண்ணி கொள்ளக்கூடியது தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். அல்லேலூயா. நீதியோடு கூட்டணி, நேர்மையோடு கூட்டணி, தேவனுக்கு பிரியமானவர்களோடு பிரியமானவர்களோடு மட்டும்தான் நம்முடைய கூட்டணி. வேறு யாரோடும் சமரசம் செய்து கொண்டு பின் நாட்கள் அலற வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இப்ப என்னாச்சுன்னா, இப்ப யோசபாத்து அரண்மனைக்கு வந்துட்டான். வந்தவொடனே யுத்தத்துக்கு போகலாமான்னு கேட்டவொடனே யோசபாத்து என்ன செஞ்சுட்டான், ஓகே சொல்லிட்டான். ஆனாலும் யோசபாத் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். என்ன நடக்கிற 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட்ல வாசிக்கணும். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து கவனிங்க. இந்த யோசபாத் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒருத்தனா இருந்தா, யோசபாத் கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டான், யுத்தத்துக்கு போலான்னு சொல்லிட்டான். ஆனாலும் யோசபாத் சொல்றா, இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, விசாரிச்சிருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம போனா வெற்றி நிச்சயம் அப்படின்றான். நல்லதா கட்டுதா, நல்ல விஷயம். உடனே நம்மால் என்ன செஞ்சுட்டாருன்னா, 2 பேரும் அந்த தேசத்தினுடைய ஒலிமுக வாசல் அந்த நுழைவாயிலுக்கு 2 பேரும் சிங்காசனத்துல உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே முன்னால 400 தீர்க்கதரிசி நிற்கிறாங்க. எத்தனை தீர்க்கதரிசி, 400 தீர்க்கதரிசி. இந்த 400 தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவே நீங்க என்ன செய்யலாம், ராஜா கேட்கிறான், நான் கீழையாத்துல உள்ள ராமோத்துக்கு போனா நான் ஜெயிப்பேனா, அதை பிடித்துக் கொள்வேனான்னு சொன்ன உடனே இந்த 400 பேரும் சொல்றாங்க ஒரே குரல்ல ஏக இதயத்தோடு ஒரே மனதோடு அழகா சொல்றாங்க. என்ன சொல்லலாம், நீர் போகலாம், அதை ஆமா அது கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கூடவே அதுல என்ன ஒருத்தன் இருக்கிறான்,
அவன் பேர் சிதேக்கியான்ற ஒருத்தவன், ஆனானாவின் குமாரன் சிதேக்கியா. அவன் கூடுதலா என்ன செய்யறான், ஒரு ட்ரையல், ஒரு டீசர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இருப்பு கொம்பை எடுத்து ட்ருன்னு ஓடி வந்து ஒரு சோறு என்ன செய்யறான், முட்டுறான். இந்த மாதிரி இருப்பு கொம்பால நீங்க முட்டி போது என்ன செஞ்சிருவீங்க, அப்படி வீழ்த்திருவீங்க எதிரிகள்னு சொல்லி இதுல வேலை இவர் என்ன செய்யறாரு, ட்ரையல் காட்டுறாரு. அவ்வளவு பெரிய, கொஞ்சம் யோசிச்சு பாருல. இப்ப ராஜாவுக்கு என்னாச்சு, ஒரு பெரிய சந்தோஷம், சாட்டிஸ்பேக்ஷன். அப்ப நம்ம யுத்தத்துக்கு போனா என்ன செஞ்சிருவோம், ஜெயிச்சிருவோம்னு ஆகாப் திருப்தி ஆயிட்டான். ஆனா யார் திருப்தி ஆகல, இந்த யோசபாத் திருப்தி ஆகல. காரணம் என்னன்னா, இந்த 400 தீர்க்கதரிசிகள் யாரு, 400 தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகள். ஏது தெரியுமா, ஏற்கனவே 409 பேரை யாரு போட்டா, எலியா போட்டா. உடனே இம்மிடியேட்டா இந்த அம்மா மீண்டும் 400 பேரை இம்போர்ட் பண்ணிட்டாங்க, இறக்குமதி பண்ணிட்டாங்க. அந்த 400 தீர்க்கதரிசிகள் இப்ப எங்க இருக்கிறாங்க, யாருக்கு முன்னால, ஆகாபுக்கு முன்னால. ஆகாபுக்கு பிரியமானபடிக்கு பேசுறாங்க, அவன் மனசுக்கு ஏற்றபடி பேசுறாங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் வேதத்தை வாசிக்கும் போது என் மனதுக்கு ஏற்றபடி தேவன் பேசுகிறாரா, என் விருப்பத்துக்கு ஏற்றபடி தேவன் பேசுகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு நீங்கள் படித்தால், அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி பேசும். அந்த ஆவிக்கு பேர் என்ன ஆவி, பொய்யின் ஆவி. நல்லா புரிஞ்சுங்க. கேக்குறான் யோசபாத், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இல்லையான்னு கேக்குறப்ப ஆகாப் சொல்றான், இன்னும் ஒருவன் இருக்கிறான். நல்லா சொல்லுங்க, யார் இருக்கிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. கையில எல்லாரும் 22வது அதிகாரம் வச்சுக்கங்க. இப்படி நான் நிறுத்தினா அடுத்த செகண்ட் நீங்க படிக்கிற அளவுக்கு அது கையிலேயே என்ன செய்யணும், இருக்கணும். வாசிங்க, 7-8 வாசிங்க. பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம், ராஜாவே அப்படி சொல்ல. எவ்வளவு ஒரு சூப்பரா சொல்றோம். ராஜாவே, தீர்க்கதரிசியை பத்தி நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பத்தி நீங்க குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவன், இந்த இடத்துல மாமாவா இருந்தா கூட அவன் என்ன செய்யல, காம்ப்ரமைஸ் ஆகல, சமரசம் பண்ணி கொள்ளவில்லை, கரெக்டா சொல்றான். அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவன் வரட்டும், அவன் வரட்டும். யார் இருக்கிறா, இன்னும் ஒருவன் இருக்கிறான். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது அவனை கொண்டு விசாரிக்கலாம். ஆனா அவன் யாருக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டான், எனக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டான். நான் அவனை என்ன செய்யறேன், பகைக்கிறேன். எப்போ வந்தாலும் ஏதாவது அவன் எனக்கு பிரியமில்லாததான் என்ன செய்யறான், சொல்றான். அதனால அவனை நான் பிளாக் லிஸ்ட்ல என்ன செஞ்சுட்டேன், போட்டுட்டேன். அவனுக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி சொல்றான். ஆனா யோசபாத் சொல்றான், இல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆள் அனுப்பி கூட்டு வர சொல்லி. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாக மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்துவான் சொல்றாங்க. போன ஆளுங்க என்ன சொல்றாங்க, வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன் இருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்க தரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இல்ல, போனவங்க என்ன சொன்னாங்கன்னு வாசிச்சு பாருங்க. 13 வாசிங்க. மிகாயாவை அழைத்து போன ஆள் அவனுடனே பேசி, மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனிடத்தில் போய், இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். இப்ப போன ஆளுங்க யாரை கன்வெர்ஸ் பண்றாங்க, இப்ப எதுக்கு போறாங்க, கர்த்தரிடத்துல விசாரிக்க தானே போறாங்க. கர்த்தர் பேசுறத தானே இவன் சொல்லணும். ஆனா இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பார்ப்பா, இந்த போன ஆட்கள் யாரோட ஆளா தெரியுங்களா, எல்லாம் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க. அவங்க போய் சொல்றாங்க, 400 பேர் ஒன்னா சொல்லிட்டானுங்க, நீ ஒன்று ஏதாவது இடக்கு முடக்கா சொன்னா அது நல்லா இருக்காது, நீ ஏக வாக்கா அதே போல ஆமேன் என் ஆத்துமாவேன்னு சொல்லிட்டீன்னா வேலை
முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான் வாசிங்க. அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று, கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, இங்க உட்கார்ந்துருக்கும் போது நீங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவுல, தேவைகளுக்கு நடுவுல, எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல நீங்க வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்புன்னா, எனக்கு இந்த சூழ்நிலைக்கு ஒரு ஏற்ற மாதிரி கர்த்தர் என்ன செய்யணும், பேசணும். தேவன் பேசுவதற்கு முன்னதாக ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள். தேவன் பேசும்போது ஒரு அர்ப்பணிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அடித்தளம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு வந்து எனக்கு ஏற்றபடி தேவன் பேசணும்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஏற்றபடி தேவனை வளைத்துக் கொள்ளாதீர்கள். தேவன் பேசுகிறதுக்கு ஏற்றபடி உங்களை வளைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமா மாலை நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேர்பட பேசு, இந்த மாதிரி அரசியல் விவாத மேடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? விவாத மேடையில கேள்வி கேட்பாங்க, ஒருத்தர் என்ன செய்வான், பதில் சொல்லுவான். அதுல பதில் சொல்லுவான். அந்த பார், நீ கேள்வி கேட்ட, நான் என்ன பதில் சொல்லணுன்றத நீ சொல்லக்கூடாது, என் பதில நீ பதிவு செய். நான் என்ன பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது. நான் சொல்ற பதில நீ என்ன செய். ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு ஆக்ரோஷமும் ஆதகமும் இருக்கும்போது என் ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு உங்களுக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். எதிர்பார்ப்பு இருந்து அவர் இப்படி பேச மாட்டாரா, ஏன் இப்படி அவர் பேசலன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா. மிகாயா வரும்போதே எப்படி வரான்னு தெரியுங்களா? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் கர்த்தர் சொல்றதை மட்டும் தான் என்ன செய்வேன், பேசுவேன்னு வரா. ஆனா வந்த பிற்பாடு என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே, நாங்கள் கீலியாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பான் என்றார். சொல்லுங்க, இது யாரு பேசுறது? இப்ப ஏன் இதை பேசுறான்னு தெரியுமா? ஏற்கனவே நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, கூட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி எல்லாரையும் போல நீ என்ன செஞ்சிரு, இதோட முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லைல்ல, இதோட முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? ஆகாப்புக்கு. இவன் பேசுறது கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஏதோ சம்திங் ராங் வர்ற வேலை கேப்பார் பேச்சு கேட்டு என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான். இது உண்மையான கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வாசிங்க. ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையே அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுக்க வேண்டும் என்று நான் இன்னும் எத்தனை தரம் உன்னை ஆணையிட்டு கேட்க பார், உண்மையை மட்டும் சொல், நான் கோச்சுப்பேன், நான் தப்பா இதெல்லாம். இப்ப இவர் என்ன செய்றாரு, உண்மையை மட்டும் சொல்லுன்னு இப்படி சொன்ன உடனே இப்பதான் உண்மையே பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வாசிங்க. அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் அல்லாத ஆடுகளைப் போல மலைகளே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார். இப்ப என்ன கவனிங்க, பயங்கரமான வார்த்தை இது. எந்த தீர்க்கதரிசி ராஜாக்களுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு மேய்ப்பன் இல்லை, அவரவர் தங்கள் வீடுகளுக்கு மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சுதறடிக்கப்பட்டு போவோம். அப்ப யார் சாவா? மேய்ப்பன் யாரு? மேய்ப்பன் இந்த ஆகாப். நீ செத்து போயிடுவ, ஜனங்க மட்டும்தான் திரும்ப என்ன செய்வாங்க, வருவாங்க, நீ திரும்ப உயிரோட வரமாட்டேன்னு யார் சொல்றா? கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்ட அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த இடத்துல தான் அவன் உள்ள ஒண்ணு வச்சுட்டான். இப்ப நான் மேய்ப்பனா போனா தானே நமக்கு பிரச்சனை. வேற இடத்துல மேய்ப்பனுடைய ரூபத்துல யாரை வச்சிருவோம்? யோசபாத்தை வச்சிருவோம். பிரச்சனை யாருக்கு இல்ல? பிரச்சனை யாருக்கு வரும்? பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இந்த ஆகாப் மாதிரி ஒரு தந்திரக்காரன் நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சொல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, அடுத்தது அவன் உண்மையை சொல்றான். தொடர்ந்து என்ன கவனிங்க, நானே கதை மாதிரி சொல்றேன். நான் கர்த்தரிடத்துல விசாரித்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை காட்டினாரு. கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, பரமசேனைகள் அவருக்கு வலது புறமாகவும் இடது புறமாகவும் தேவனுடைய தூதர்கள் என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. அப்போது கர்த்தர் கேட்டார், ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போய் சாகும்படி விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னான். திடீரென்று ஒரு ஆவி வந்து
நான் போய் அவனுக்கு என்ன செய்வேன்? போதனை செய்வேன். எப்படி போதனை செய்வாய் என்று கர்த்தர் கேட்டார். அதற்கு அந்த ஆவி சொன்னது, அவருடைய 400 தீர்க்கதரிசி வாயில நான் எப்படி இருப்பேன்? பொய்யின் ஆவியா இருந்து ஒரே மாதிரி சொல்லுவேன், ஒரே மாதிரி சொல்லுவேன். ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டா கூட அவன் கொஞ்சம் யோசிக்கலாம், போகாம அவன் சுதாரிச்சுட்டு இருந்துடலாம். ஆனா 400 பேரும் ஒரே மாதிரி சொல்லும் போது நம்மால போகிற வேகம் எப்படி ஆயிடும்? ரொம்ப கூடுதலாயிடும். அப்படின்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி செய்வாய், நீ போய் அப்படி என்ன செய், போதனை செய்ய அந்த ஆவியை அனுப்பினார். அந்த ஆவிதான் இந்த 400 பேருக்குள்ள இருக்குன்ன உடனே நம்மளுக்கு வந்துச்சு பாருங்க. இந்த சிதேக்கியான்றவன் ஓங்கி பலார்னு ஒரு அறை, யாரு? இந்த மிகாயாவை அரைஞ்சிட்டு அவன் சொல்றான், என்னை விட்டுட்டு கர்த்தருடைய ஆவி எந்த வழியா அவங்ககிட்ட பேச வந்துச்சுன்னு கேக்குறான். என்ன ஒரு வார்த்தை! என்ன இவர் தான் என்னமோ பெரிய இடைத்தரகர் இவர். ஏன்னா இவர் ஏற்கனவே கொம்பு இல்ல, இவர் யாரு? பெரிய கொம்பு. நீங்க வாசி பார்த்தா தெரியும். சிதேக்கியா யாரு? பெரிய. சில பேர் கேட்பாங்களே, என்ன பெரிய கொம்பா? இவன் கொம்ப, இவன் பெரிய கொம்ப. இவன் கேட்கறான், என்னை விட்டுட்டு கர்த்தருடைய ஆவி எந்த வழியா அவங்ககிட்ட வந்துச்சு? அப்ப மிகாயா சொல்றான், நீ ஒரு நாள் வரும், ஓடி ஒளிவல்ல, உள்ளறையில பதுங்கும் போது என்கிட்ட பேசுறது கர்த்தருடைய ஆவியா, உங்ககிட்ட பேசுறது கர்த்தருடைய ஆவியான்னு அப்போ உனக்கு தெரியும்ட்டு அவன் அப்படியே என்ன செஞ்சுட்டான்? க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ உடனே இந்த ஆகாப் இருக்கான் பார்த்தீங்களா, ஆகாப் வந்து யோசபாத்து சொல்றான், மருமகனே பாத்தியா, இந்த ஆள் வந்தான்னா எனக்கு என்ன செய்வான்? இவன் இந்த மாதிரி தான் ஏதாவது என்ன பண்ணுவான்? நான் ஏற்கனவே நான் சொன்னேன், இவன் எப்போ வந்தாலும் எனக்கு விரோதமாக தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன நடக்குது வாசிச்சு பாருங்க. 22வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 24 இல்லை, 27வது வசனம். இவனை சிறைச்சாலையில வைத்து நான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோட திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். கவனிங்க, ஒரு திரள் கூட்ட சேனை நிற்கிறது. ஒரு பக்கம் யூதாவின் சேனை, இன்னொரு பக்கம் இஸ்ரவேலின் சேனை யுத்தத்துக்கு புறப்பட்டு ஆயுதம் தரித்தவளா நிற்கிறாங்க. 2 பேர் இந்த யுத்தத்தில், ஒன்று ஆகாப், இன்னொன்று யோசபாத். இப்போ ஆகாப் சொல்றான், இவனை முதல்ல என்ன பண்ணு, பிடிச்சி ஜெயிலில் போடு, சாப்பாடு சித்திரவதை பண்ணி என்ன பண்ணு, கொடு, இடுக்கத்தின் அப்போ அவனுக்கு என்ன செய்யணும்? தண்ணியா தாகம் எடுத்துனா சொட்டு சொட்டா கொடு, சோம்பல் போண்டு என்ன செஞ்சிடாத, கொடுத்துடாத. ரொம்ப பசி எடுக்குதா, சும்மா அள்ளி தூவு, தட்டில் வச்சிடாது. இடுக்கன், நெருக்கம், உபத்திரவம், சித்திரவதை, ஒரு கடுங்காவல் என்று ஒரு கொடுங்கோல் அரசனை போல இவனை பிடிச்சி வை. இவன் சொன்னது உண்மையா பொய்யான்றதை நான் போயிட்டு சமாதானமா வந்த பிற்பாடு இவனை வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் போறான். அப்ப இவன் சொல்றான், நீ போயிட்டு சமாதானமா வருவது உண்டானால் நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. எல்லா ஜனங்களையும் கேட்டுக்கங்க, நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல இந்த 400 பேர் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையா என்பது இந்த ராஜா திரும்ப உயிரோட வந்தா நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி என்ன பண்றான் சொல்றான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இப்ப கவனிங்களே, இப்ப 2 பேர் சேர்ந்து எங்க போறாங்க? ராமோத்துக்கு போறோம். ஒருத்தன் கர்த்தருக்கு பயப்படுறவன், இன்னொருத்தன் பாகாலுடைய ஒரு ஆள். இப்ப அந்த யோசபாத்து எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செஞ்சிருக்கான்னு நான் சொல்றேன். மிகாயா வந்ததுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? யோசபாத்து அமைதியா இல்லைன்னா யாரும் வந்திருக்க மாட்டான், மிகாயா வந்திருக்க மாட்டான். மிகாயா கர்த்தருடைய வார்த்தை சொன்னது உண்மைன்னா யோசபாத்து என்ன செஞ்சிருக்க கூடாது? நீ கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி கர்த்தரிடத்துல விசாரிக்கலாம்னு சொல்லி சொன்ன நீ விசாரிச்சு பிற்பாடு அந்த வார்த்தைக்கு உன்னை நீ அர்ப்பணம் செய்ய வேண்டுமா இல்லையா? கர்த்தரனோடு பேசட்டும் என்று சொல்லி வந்த நீ கர்த்தரனோடு பேசும்போது அந்த வார்த்தைக்கு நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டுமா இல்லையா? சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கணும்? மாமா, நீ உன் ராஜ்யத்தையே எனக்கு கொடுத்தா கூட வேண்டாம், நான் வரல, ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன்
கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த ஒருவன் மிகாயா சொன்னது கர்த்தர் சொன்னதாக நான் விசுவாசிக்கிறேன். அந்த 400 பேர் சொன்னதை நான் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னதை நான் என்ன செய்யறேன், நான் ஏற்றுக்கொள்றேன். அதனால உங்களோட நான் என்ன செய்ய முடியாது. இப்ப கர்த்தரா நீங்களான்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு நீங்கள் அல்ல, எனக்கு கர்த்தர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருல, இந்த யோசபாத் அங்க என்ன செய்யல, இந்த மிகாயாவை தப்பா பேசும்போது சொல்றான், மாமா அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்கு தடுத்து நிறுத்தினவன் இங்க ஜெயில போடுறான். இவனுக்கு அப்பமும் தண்ணீரும் நீங்க என்ன செய்யுங்க, சித்திரவதை பண்ணி கொடுக்கன்னு சொல்லும் போது என்ன செஞ்சிருக்கணும், யார் பக்கம் நின்று இருக்கணும், மிகாயா பக்கம் நின்று இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செய்யல, நிக்கல. இங்கு உறவு இடிக்குது. இப்ப ஏதாவது சொல்லிட்டா வேற மாதிரி ஆகாபு நம்ம மேல என்ன செஞ்சிருவான், கோபப்பட்டுருவானு சொல்லி உறவுக்காக நட்புக்காக கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்கு துணை போகிறான். ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஆபத்துக்கு காரணமாகிறான். நேற்று ராத்திரி அதாவது விடிய காலில் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலத்துல சின்ன சின்னதா ஐக்கு மாதிரி சில கவிதைகளை என்ன செய்வேன், எழுதுவேன். இதை யோசிக்கும் போது அப்படி யோசிச்சேன். மீகாயாவுக்கு சகாயாவாக இருந்திருக்க வேண்டியவன் இந்த யோசபாத், ஆனால் அபாயாவாக மாறி போனான். காரணம் ஆகாபின் உபாயா. புரியுதா உங்களுக்கு? மிகாயாவுக்கு சகாயாவாக இருந்திருக்க வேண்டிய யோசபாத் அபாயாவாக மாறி போனான். காரணம் ஆகாபின் உபாயா. புரிஞ்சதுன்னா சரி, புரியலன்னா அதுக்கப்புறம் நீங்களே என்ன செய்ய. இப்படி சில சமயத்தில் என்ன செய்வேன், அப்படி எழுதி பார்ப்பேன் மனசில். அந்த நேரத்தில் வரும்போது டக்குன்னு எடுத்து என்ன செஞ்சிருவேன், எழுதி வச்சிருவேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ யோசபாத்து உண்மையை சொல்ல போனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு விருப்பமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, உள்ளுக்குள்ள அவனுக்கு நல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஆயிடுச்சு, கர்த்தருடைய வார்த்தை மேய்ப்பனை வெட்டுவன் வந்துருச்சு, ஜனங்க சிதறடிக்கப்படுவாங்கன்னு சொல்லி வந்துருச்சு. மிகாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டா, நீ சமாதானத்தோட நீ என்ன செய்ய மாட்ட, வரமாட்ட, நீ உயிரோட போற, பொணமாதான் என்ன செய்வ, வருவன்னு சொல்லிட்டா. இதுக்கு மீறி நான் யாரு கூட போறேன், அவன் கூட போறேன். போறது மட்டும் இல்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நான் வேஷம் மாறி. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நான் வேஷம் மாறி யுத்தத்துக்கு பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தார். இப்ப கவனிங்களேன், ஆகாபு பேசும்போது நீ ராஜ வஸ்திரம் தரிச்சு அப்படியே நீ என்ன செய் இப்போ அப்படின்னா, இவனுக்கு என்னமோ பெருசா ராஜகுருட சொல்லி சூட்டுறப்பார். சில சமயத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த உபாய தந்திரத்துக்கு ஆட்பட்டு கடைசியா பாதிக்கப்படும் போது, ஐயோ அம்மா குத்துதே கொடையுதேன்னு சொல்லி ரோட்டில் போற ஓனான்னு எடுத்து வேட்டியில் விட்டுட்டு ஐயோ அம்மா சிலலாம் சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல, அந்த மாதிரி ஒரு இது தேவையில்லாத ஒரு, நீ எதுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், போயிருக்கணும். வந்த இடத்துல நீ இவனோட சேர்ந்து நான் போறேன்னு சொல்லி இப்போ கூட்டணி, மெகா கூட்டணி, பொருந்தா கூட்டணி, கூட்டணியோட இப்ப நீ புறப்பட்டு எங்க போற, சும்மா இருந்த சங்கு ஒதுக்கி எடுக்கிற 3 வருஷம் சும்மா இருந்தா, இப்ப போய் அவன் என்ன செய்யறான், தானா வம்ப விலை கொடுத்து வாங்குறான். இப்ப போயாச்சு. இந்த ஆகாப் சொன்னதை கேட்டு இவன் என்ன செய்யறா, யுத்தத்துக்கு போற ட்ரெஸ் விட்டுட்டு இவர் எப்படி போறாரு, ராஜா மாதிரி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன செய்யறா. யோசிச்சு பாருல, தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், ட்ரெஸ் முக்கியம் இல்ல, ஜெயம் முக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ட்ரெஸ் முக்கியம் இல்ல, ஜெயம் முக்கியம், ஜெயம் முக்கியம். ஆந்திராவுக்கு வரும்போது, ஐயா நீங்க கோட் ஷூட்லாம் நீங்க என்ன செய்யணும் பண்ணது, ட்ரெஸ் முக்கியம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் வருவேன். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன செய்வேன், பேசுவேன். ட்ரெஸ் முக்கியம் இல்ல, ஆண்டோடைய வார்த்தை முக்கியம். ஆனா இங்க இவருக்கு ஆண்டோடைய வார்த்தை முக்கியம் இல்ல, இப்ப எது முக்கியமாயிடுச்சு, ட்ரெஸ் முக்கியமாயிடுச்சு. ஆகாபுடைய உறவு முக்கியமாயிடுச்சு, ஆகாபுடைய அந்த வார்த்தைவனுக்கு முக்கியமாயிடுச்சு. இப்ப நம்மால் என்ன செய்யறான், ராஜா மாதிரி. இப்ப ஆகாப் எப்படி போறான், ஆகாப் சாதாரண ஒரு சிப்பாய் போல, சாதாரண ஒரு வீரன் போல வேஷம் மாதிரி என்ன செய்யறான், போறான். இப்ப என்னாச்சு, 32 பேரும் அப்படியே சுற்றி வளைச்சு, 32 பல்லையும், பல்லு 32 36 எத்தனை வயசு, 32 தானே. யோசிச்சு பாருல,
அவன் அலர்ல 32 பல்லு தெரிச்சிரும் போல அந்த சத்தம். ஐயோ அப்படின்னு அலர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா இந்த மாதிரி அலறிட்டீங்க எங்கேயுமே என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. கேவலமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அந்த ஆகாபுடைய மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு தந்திரம் பாருங்க. அப்படியே வெட்டினாலும் யாரும் வெட்டுவாங்க, ஆகாப வெட்டுவாங்க. நம்ம கூட்டத்தோட கூட்டமா என்ன செஞ்சிடலாம். எப்பயுமே பிரச்சனைக்கு நடுவில் ஆகாப் என்ன செய்வான். இப்ப நாபோத்தை கொன்னுட்டு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டு வந்திருந்தா ஆகாப் மேல என்ன வந்திருக்கும், பழி வந்திருக்கும். அதனால பிரச்சனையை யார்கிட்ட அனுப்புறா, ஒய்ஃப் கிட்ட அனுப்புறா. அவ சூப்பரா பொய் சாட்சியெல்லாம் ஏற்படுத்தி கல்லறிஞ்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா இதை யாருக்கு கொடுக்குறாங்க கேட்டா இவன் சொல்லுவா, எனக்கு இயேசுவேல் சீதனமா கொண்டு வந்த சொத்து. எப்படி கொண்டு வந்த சொத்து, எப்படி பின்னாட்கள் வரலாறு எப்படி கொண்டு வரான் பாருங்க. தான் பாதிக்கப்படுறான்னா அந்த இடத்துல தான் கழுவுற மீன்ல நழுவுற மீனா அவன் என்ன செஞ்சிருவான், வந்துருவான். இந்த தந்திரம் யாருக்கு புரியல, யோசபாத்துக்கு புரியல. இவன் என்ன செய்யறா, அலறான். ஆனா அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை அடுத்த வசனம், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார். இப்ப என்ன கவனிங்க, இங்க தாங்க ஒரு பெரிய ஃபேவர் யாருக்கு கிடைக்குது, யோசபாத்துக்கு கிடைக்கும். 32 ராஜா என்ன பெருசா சுத்தி ஒலைச்சாச்சு. அவன் ராஜாவா இருந்தான்னா இல்லைன்னா என்ன குத்தி கொண்டுட்டு போயிருக்கலாமே, அம்பு விட்டு அம்பு அவனை கொண்டுட்டு போயிருக்கலாமே. அந்த இடத்துல ஒரு ஃபேவர் ஆண்டவர் எல்லார் மனசுலையும் ஒரு அந்த மாற்று சிந்தனையை கொடுக்கிறார், அவனை விட்டு விலகும்படி. ஏனென்றால் இந்த யோசபாத் கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தரிடத்துல விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன ஒரு தேவ மனுஷன். ஆனால் தவறான பாதையில போனாலும் அந்த நேரத்துல கூட இவனை கொண்டு வீழ்த்தி விடாதபடி எதிரிகளுக்கு மத்தியில ஒரு சிறந்த கேடமாக சிறந்த பாதுகாப்பாக கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறாங்க. 32 பேர் குறி வச்சும் ஒன்று இவன் மேல என்ன செய்யல, படல. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. இப்ப என்ன கவனிங்க, ஹலோ, ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எழுதுனா இப்ப அது யாருக்கு போகுது, அந்த கவசத்தினுடைய சந்துல போய் கரெக்டா நெஞ்சில் அது என்ன ஆயிடுச்சு, அதுக்கு மேல தப்பிக்க வாய்ப்பு இல்லை, போயிடுச்சு. இப்ப கவனிங்க, இது யாரு, ஆகாப். எப்படி இருக்கிறான், ராஜாவா இல்ல, வேஷ மாதிரி சாதாரண ஒரு இராணுவ வீரனா இருக்கிறான். இப்ப ஒத்து நினையாம தான் கையில எடுத்தான். அவனுக்கு அம்பு இவன் மேல விடுன்ற எண்ணமே இல்லை. அப்ப அவன் கையை பிடிச்சு அவன் அம்பை எடுத்து குறி வச்சது யாரு, எல்லாம் சொல்லுங்க, குறி வச்சது யாரு, கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா புறப்பட்டு வந்து நான் தப்பிச்சிடலாம், நான் சமாதானத்தோடு வந்து மிகாயாவை பார்த்துலான்னு சொல்லி நீ நினைக்கிறல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்னதான் வேஷம் போட்டாலும் ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால எங்கேயும் உன்னால ஓடி ஒளிய முடியாது. நீ பாதாளத்துக்கு கீழே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரவனை வந்து பிடிக்கும். அல்லேலூயா. இதை இப்படிதான் நான் பண்ணேன். அம்பினாலும் அல்ல, எய்கிறவனாலும் அல்ல, குறி வைக்கிற கர்த்தராலே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, அம்பினாலும் அல்ல, எய்கிறவனாலும் அல்ல, குறி வைக்கிற. இது இங்க ஆகாப்புக்கு நான் சொல்றேன். அந்த ஆபரேஷன் தேட்டருக்கு போன அந்த சகோதரிக்கு சொன்னேன், அறுக்கிறவனாலும் அல்ல, தைக்கிறவனாலும் அல்ல, ஜீவன் கொடுக்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஏற்றபடி சமைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உண்மையாவே அவன் நினைக்கலைங்க, இவன் மேல அம்பு ஏறும் நினைக்கல. அப்ப நினைச்சது யாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது. ஆனால் ஆகாபின் மீது, தேவனை விட்டு விலகிறவர்கள் மீது அவருடைய நினைவுகள் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய செயல்கள் சாவுக்கு ஏதுவானவைகளாய் இருக்கிறது. அவ்வளவுதான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. யார் வேஷம் போட்டா சொல்லுங்க, வேஷமானது யாரு, அவன் வேஷம் மாறினான். ஆனா இவனை வேஷம் மாத்தினான். வேஷம் மாறுறதுல இன்னொருத்தன் என்ன செய்யறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனுக்காக நீங்க வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை.
எந்த மனுஷனுக்காக கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு நீங்க வேற பாதைக்கு என்ன செஞ்சிடாதீங்க, திரும்பிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன நடக்குதுன்னு வாசிச்சு பாருங்க. 22வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்று எய்தான், அது இஸ்ரவேலின் 37 வாசிங்க. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரத்தத்தையும் எப்படி கொண்டு வரப்பட்டான் சமாரியாவுக்கு சொல்லுங்க, வசந்த வாசிங்க. எப்படி கொண்டு வரப்பட்டான், எப்படி வர்றாரு, போனுமா வர்றாரு, நல்லா சொல்லுங்க. போகும்போது எப்படி போறாரு, போகும்போது மிகாயா விட்ட சவால் விட்டுட்டு போறாரு. நான் சமாதானத்தோடு வந்து, எப்பா நீ வந்தாதானப்பா பிரச்சனை, நீ வரவே மாட்டேன்னு நான் சொல்றேன். நான் சொல்லல, யார் சொல்றான், கர்த்தர் சொல்றாரா நீ வருவன்னு சொல்ற. ஆனா இப்ப எப்படி வரான், போனமா வந்தவன் மிகாயாவை போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா யார் தான், இந்த யோசபாத்து திரும்ப வந்துதான் மிகாயாவை விடுவித்திருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. யோசபாத்துக்கு 400 தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை, இந்த ஒற்றை தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையில தான் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்கு இவனால உறுதியா நிக்க முடியல. நட்புக்கு தான் உறுதியா நிக்க முடியுது, உறவுக்கு தான் துணை போக முடிஞ்சது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு இவனால என்ன செய்ய முடியல, துணை போக முடியல. கர்த்தருடைய வார்த்தைக்கு இவனால உறுதியா என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஆனா ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை ஜெயித்தது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த யோசபாத்தை 32 அந்த ராணுவ தளபதிகள்கிட்ட இருந்து என்ன செஞ்சது, பாதுகாத்தது. அல்லேலூயா. 32 பேர் குறி வச்சாலும் நீ கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தா உன்னை ஒருபோதும் ஒரு அம்பு தாக்காது. அல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் ஆமா நீ பயப்படாதிருப்பா. ஏனென்றால் உன்னதமானுடைய மறைவும் சர்வ வல்லவருடைய சட்டைகளின் நிழலும் உன்மேல் உண்டு. எழும்போமா தேவ சமூகத்துல. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சாதாரணமாக கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தைகளை பேசுறதா நீங்க நினைக்க வேணாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர்களை நடத்தி வருகிறதான பாதையில அவர் பேசுகிற வார்த்தை எனக்கு வேண்டும். நீ என்ன சொன்னாலும் கேட்ப ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் பேரிலே நான் பற்றுதலாய் இருப்பேன். ஏன் விருப்பத்துக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரை வளைக்காம, தேவனே நான் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறேன் என்று அர்ப்பணிப்போடு கேட்டு அந்த சவுல் என்கிற பவுலை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி உணர்ந்தவர்கள கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையாவே ஒரு அர்ப்பணிப்பு வேணும். ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, சொல்ல அடியேன் கேட்கிறேன், சொல்ல அடியேன் கேட்கிறேன். எஸ்லா நான் சின்ன பிள்ளைதான், ஆனா பெரியவங்கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசுனாலும் நான் கேட்கிறேன். நீங்க சொல்லப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லப்பா, உமக்கு பிடிச்சத உங்க சுத்தத்தை நீங்க பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை நான் கேட்டு உங்க சுத்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கை
செய்யும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி திவ்யா ஜமானுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரையா. எஸ் லார்ட் அப்பா. ரிபாலரா கபாஷாதரா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரையா. இயேசுவே தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா, தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்தாவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்தாவியானவரே. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.